ஏக்கா பொங்கல்லாம் வருது. எப்போ ட்ரெஸ்லாம் எடுக்கிறது? நம்ம நாளை காலை 10 மணிக்கு ஃப்ரீ பஸ் விடுறாங்க. அதில் போயிடுவோம். போயிட்டு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு சாயந்தரமா ஃப்ரீ பஸ் வரும், அதிலே வந்துடுவோம். ஆமாடி, உங்களுக்காக தான் ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக இருக்கு, அது ஒரு ஜாலி தான். ட்ரெஸ்ஸு கதை முடிஞ்சுது. அடுத்தது கரும்பு வாங்கணும். இந்த கரும்புலாம் காசு கொடுத்து வாங்கினா டேஸ்ட்டாகவே இருக்காது. ஏதாவது போய் திருடிட்டு வந்து சாப்பிட்டா தான் தனி ருசியாக இருக்கும். வாங்கலாம், நம்ம கொல்லியில் போய் திருடிட்டு வந்துடலாம். ஏண்டி போய் புளிவீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? அங்கே கரும்பு தோட்டத்தில் கரும்பு சூப்பராக இருக்குது, வாங்கலாம். போய் அந்த கரும்பு தோட்டக்காரர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம். என்னடி என்ன பண்ணுறீங்க? எக்கோ, அங்கே முனுசாமி தோட்டத்தில் கரும்பு சூப்பராக இருக்கு, வாக்கா போய் 4 பறிச்சுட்டு வரலாம். அது பறிச்சுட்டு வரத்துல திருடிட்டு வரது. என்ன திருட சொல்றியா? ஏக்கா, ஒன்று ரெண்டு கரும்பு நம்ம பறிச்சுட்டு வந்தால் திருட்டு இல்லை, ஒரு கத்தா பறிச்சுட்டு வந்தால் தான் திருட்டு. புரியுதா? சரி, உங்க விருப்பத்துக்காக வரேன். ஆனா யாரும் ஒரு கட்டா தூக்கிட்டு வரக்கூடாது, 1 2 தான், புரியுதா? ஏ ஜாலி, அந்த அண்டாக்கா வரேன்ட்டாங்க. யாரை பத்தி நீ அண்டான்ற? தேஞ்சு பண்ண குண்டா மாரி இருந்துக்கிட்டு என்ன போய் அண்டான்றியா? நான் இப்போ என்ன சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க? நீங்கள் அண்டா மாரி இருக்கிறதுனால தான் அண்டான்னு சொன்னேன். அவங்க பேர் தொடப்பக்கட்டை மாரி இருக்காங்க, அதனால தொடப்பக்கட்டைக்கான்னு கூப்பிடுவேன். இவங்க பேர் நல்லா பூசணிக்காய் மாரி இருக்காங்க, பூசணிக்காக்கான்னு கூப்பிடுவேன். அவங்க பேர் நல்லா மைதா மாவு அக்கா மாரி இருக்காங்க, அதனால மைதா மாவுன்னு கூப்பிடுவேன். நான் நம்ம தப்பாக சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க. யாரை பத்தி என்ன சொல்ற நீ? ஐயோ, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை விட்டுடுங்க, எனக்கு வலி தாங்க முடியல. நீ இதுக்கப்புறம் இதே மாதிரி வார்த்தை சொன்னா நடக்கிறதே வேற. ஏதா டைம் வேஸ்ட் பண்ண தேவை, வாக்கா கரும்பு தோட்டத்துக்கு போலாம். சீக்கிரம் போனாதான் சீக்கிரம் வரலாம். போறீங்களா? போங்க. உங்களை அங்கே மாட்டி விட்றனா இல்லையான்னு பாருங்க இன்னைக்கு. ஐயோ, இந்த கரும்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு 10 15 கரும்பாவது எங்க வீட்டுக்கு வேணும். நான் கண்டிப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். ஏண்டி, உன் வாய் என்ன கரும்பு அரைக்கிற மிஷினா அது? அப்புறம் இந்த எல்லா கரும்பு தின்னுட்டு வாய் பெப்பர பேனு வீங்கி போய் கிடக்கும். ஏக்கா வாக்கா, கரும்பு தோட்டக்காரர் வந்துட போறாரு. வாக்கா, எல்லாம் ஆளுக்கு 2 2 கரும்பு பறிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி சரி, சீக்கிரம் வாங்க. ஆளுக்கு 2 கரும்பை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, நம்ம கூட வந்து இடிச்சியே காணா, எங்க போயிட்டாவ? அவ எங்கேயா போட்டோம், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நம்ம கரும்பு பிடிச்சிட்டு கிளம்பலாம். அண்ணா ஓனர் வந்தா கத்துவாரு, அடிப்பாரு. ஓ, எல்லாம் கிளம்பி போறீங்களா? போங்க போங்க. உங்களை இன்னைக்கு அந்த தோட்டக்காரர்கிட்ட மாட்டை வச்சு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. உனக்கு 4 கரும்பு நான் எக்ஸ்ட்ரா தருவேன், புரியுதா? எனக்கு நைட்டு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டோம் யாருக்கும் தெரியாம. பிரியாணி வேணுமா உனக்கு? சரி, 4 கரும்புலாம் பத்தாது, 10 கரும்பு வேணும். அப்பதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஜாலியாக தின்னுட்டு உட்காந்துருப்போம். ஏக்கா, இந்த தோட்டத்துக்கு கூட நான் எழுதி வைக்கிறேங்க்கா. தயவு செய்து எனக்கு பிரியாணி செஞ்சு தாக்கா. பாய் விட்டு பிரியாணின்னா அவ்வளோ ஒரு கொள்ள பிரியாணி எனக்கு. ஆமாடி, சொல்லுவடி சொல்லுவ. ஏன்னா இந்த தோட்டக்காரன் உன் பேர்ல தானே அந்த கொல்லி ஏறி வச்சுட்டு போயிருக்கான். வந்த வேலை நம்ம அதை பாக்கிறத விட்டுட்டு பிரியாணிக்கு போயிட்டா. பிரியாணி சரிக்கா, நான் எதுவும் கேட்கலக்கா. வாக்கா, நம்ம கரும்பை பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, நான் அதான் சொன்னேன். வாங்க சீக்கிரம் கரும்பு பறிச்சுக்கிட்டு சீக்கிரம் போவோம். தோட்டக்காரன் வந்தா நம்மள தோட்டத்துக்குள்ளே வச்சு கட்டி போட்டுருவான். அப்புறம் நைட் ஆனா நரி எல்லாம் வந்து நம்மள கடிக்க வந்துடும், புரியுதா? சீக்கிரம் வாங்க போலாம். சரி, நீ சொல்றதும் சரிதான். சரி வாங்க, சீக்கிரம் கரும்பு வெட்டிட்டு போயிடுவோம், அவன் வந்து கட்டி போடுறதுக்குள்ள. ஏக்கா, வெப்பன் எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வந்தீங்களா? அந்த வெப்பனை வச்சு தான் கரும்பை கட் பண்ணுமே. ஏன்டி சின்ன பொண்ணு, அது என்னடி வெப்பனு? வெப்பன்னா என்னடி? ஆட, சரியா போச்சு போங்க. வெப்பன்னா கத்தி கடப்பாரை அது மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரே வெட்டிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்ம கைதான் இன்னைக்கு நம்மளுக்கு உதவி செய்ய போதே, புரியுதா? கரும்பு இப்படி பிடிப்போம், எல்லாரும் இழுப்போம், பிடிங்கிட்டு வரப்போது அப்படியே தலையில வச்சுட்டு போயிட்டே இருப்போம். சரிக்கா, ஃபர்ஸ்ட் கரும்பை பிடிச்சி இழுப்போம். எப்பா எக்கா, இழுக்கவே முடியலக்கா. சத்து வாக்கா, இழுக்கா இழுக்கா. நீ வாங்கடி, ஆளுக்கு ஒரு கை பிடிங்கடி. ஏ இழு 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 இழுங்க. ஐயோ ஆத்தாடி, என்ன கணக்குது. சரி, இப்போ 1 2 3 சொல்றேன், அப்படியே புறே புடுங்க பிடிக்கலாம். 1 2 3
இருக்கேன், ஏந்து தொலைடி. ஓய் அக்கா பாய் விட்டக்கா கொஞ்ச நேரம் இருக்கா, மேலே வந்து பெரிய அக்கா பத்துட்டு இருக்காங்க, அவங்க ஏன்றா தான் என்னால் நிமிர கூட முடியும். ஐயோ இடுப்பு உடைச்சிட்டாலே, கரும்பு உடைக்கிறேன்ட்டு என் இடுப்பு உடைச்சிட்டாலே. அதே ராணி, ராணி மேல என்ன பெட்டு மாதிரி இருக்குதா? ஆமாக்கா, பெட்டு மாரி இருக்கு, அதனால தான் சொகுசா பத்துட்டு இருக்கேன். படுப்ப ஒரு பாம் போட்டா உனக்கு சரியா போயிடும். இப்ப போட்டுட்ட பாம. கொஞ்ச நாள் கூட இந்த குண்டு பூசணி நம்ம மேல படுக்கவே விட மாட்டேங்குது. சரி எழுந்திருப்போம். ஐயோ என்ன அடி ஒரு கரும்பு பிரிக்க போய் இப்படியே ஊந்து வரதுனால அம்மா முடியலையே என்னால. ஏய் உனக்கு மட்டுமா அடி? இங்க பாருடி, கண்ணே தெரியல. அம்மா என்னம்மா வலி வலிக்குது தெரியுமா? அக்கா என்னைக்குமே முன்ன வச்ச காலம் நம்ம பின்ன வைக்கவே கூடாதுக்கா. அடுத்தது நம்ம கரும்பு இன்னும் 2 உடைச்சே ஆகணும். வாக்கா உடச்சி எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஐயோ நம்ம காலையில உடைக்காத போக மாட்டா போல. சரி அவங்களுக்கு யாராருக்கு எவ்வளவு கரும்பு வேணுமோ அவங்களும் உரைச்சிக்கோங்க. என்ன எதுவும் எதிர்பார்க்காதீங்க, என்னால முடியல. ஏம்மா யாரும்மா நீங்க? இங்க என்னம்மா பண்றீங்க? ஐயோ கரும்பு தோட்டத்துக்காரர் வந்துட்டாரே. ஐயோ நாங்க கஷ்டப்பட்டு இடம் வாங்கி கடன் வாங்கி கரும்பு தோட்டம் போட்டா நீங்க திருடிட்டு போறீங்க, எங்க உழைப்பெல்லாம் திருடிட்டு போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்றதுனே தெரியல உங்களை. இருங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். ஐயோ பெரியவரே, நாங்க திருடலாம் வரல. சும்மா சாம்பிளுக்கு ஒரு கரும்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம், புரியுதுங்களா? எங்களாம் நாங்க திருடலாம் சொல்லாதீங்க எங்களை. ஐயோ பெரியவரே எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க ஒரே ஒரு கரும்பு தான் எடுத்தோம், புரியுதுங்களா? அந்த ஒரு கரும்புக்கு நாங்க காசை கொடுத்துடுறோம், எங்களை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் திருடுன்னு சொல்லி நம்ம தலையில முத்திர குத்திடுவாங்க. அதனால நம்ம சிஐடி மூமெண்ட்டை யூஸ் பண்ண வேண்டாம். சரி நம்ம போலீஸ்ன்னு காட்டிப்போம். ஹலோ, என் பேர் லேகா, சந்திரலேகா ஐபிஎஸ், புரியுதுங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் தோட்டத்தில் ஏதோ கள்ள உரம் போட்டு கரும்பு விளைவிக்கிறீங்களாமே, அதனால தான் நாங்கள் எல்லாம் இங்கே மஃப்டியில் இங்கே டியூட்டி பார்க்க வந்தோம். கான்ஸ்டபிள் சித்ரா, என்ன நீங்கள் அழுவுறீங்க? நாம என்ன திருடுறதுக்காக வந்தோம்? இங்கே செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தோம். டோன்ட் கிரைங். அட என்னது இது புதுசா நாடகம் கொண்டு வரா? சரி அவ பக்கமே போய் நம்மள காப்பாத்திப்போம். ஐயோ மேடம், நீங்கள் போலீஸா? எனக்கு தெரியவே தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கரும்பு வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நோ 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 நோ, உன் கரும்புலாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது எல்லாமே கள்ள உரம் போட்டு தான் நீ வளர்க்குற. அதனால இந்த கரும்பே எங்களுக்கு தேவையே இல்லை. மேடம் மேடம் பாய் விட்டு மேடம், நீங்களா சொல்லுங்க மேடம். இந்த மேடம்கிட்ட சொல்லி என்னை காப்பாத்துங்க மேடம். நோ, எங்க மேடம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதை தான் கேட்போமே. மேடம் இப்பவே அரெஸ்ட் பண்ணிடலாமா? தூக்கில் போட்டுடலாமா? என்னது தூக்கா? ஓ எங்க மேடம்னா சீப்பா நினைச்சிட்டியா? எங்க மேடம் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், புரியுதா? அவங்கலாம் வந்து ஒரு ஆள் தப்புன்னு முடிவு பண்ணிட்டா டக்கு டக்கு டிஷ்யூ 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 சுத்திக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க, புரியுதா? ஹலோ, நானு கான்ஸ்டபிள். எங்க மேடமுக்கு தப்புனா தப்பு தான். யாரா தப்பா பட்டாலும் வச்சுக்க, என்கவுண்டர் தான், புரியுதா? இப்ப நீ என்ன கரும்புக்கு உரம் போட்டது தப்பு, அதனால எங்க மேடம் வந்து உன்னை தூக்கில போடாத விட மாட்டாங்க. ஐயோ மேடம், சந்திரலேகா மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம். நான் எதுவும் கள்ள இதெல்லாம் போடல மேடம், புரியுதுங்களா மேடம்? என்னை மன்னிச்சிருங்க மேடம், இந்த ஒரு தடவை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நோ, அதெல்லாம் முடியவே முடியாது. நான் முடிவு பண்ணது தான், உன்னை தூக்கில் போடாத விடவே மாட்டேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுடுங்க மேடம். மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை, புரியுதா? நான் மன்னிக்க மாட்டேன். ஐயோ தோட்டத்துக்காரே, இங்க வாய ஒரு நிமிஷம். ஏன் மேடம்? என்னங்க மேடம்? சொல்லுங்க மேடம். தோட்டத்துக்காரே, மேடம் இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணனா 10 கட்டு கரும்பு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நாங்க இப்ப சமாதானம் படுத்தி வீட்டுக்கு இட்டு போயிடலாம், புரியுதா? என்னது 10 கட்டா? சரி பரவாயில்ல, நான் கொடுக்குறேன் மேடம். நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, நான் உங்களுக்கு எடுத்துன்னு தரேன். அதெல்லாம் முடியாது, இப்போ என் கையில கொடுங்க, நாங்க எடுத்துட்டு போயிடுறோம், புரியுதா? சரி சரி இருங்க மேடம், நான் போயிட்டு வரேன். யோ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா. அப்பாடி, எப்படியோ போயிட்டான். சீக்கிரம் நம்ம எஸ்கேப் ஆகலாம். என்னது எஸ்கேப்பா? அவன் கரும்பு எடுத்துட்டு போயிருக்காரு, வாங்கிட்டு ஒரு எஸ்கேப் ஆயிடலாம். அம்மா உனக்கு எப்படி தோணுச்சு இந்த ஐடியா? அவரை பார்த்தா ஒரு ஞானப்பழம் மாரி இருந்தது, அதனால தான் அவர் ஏமாத்தணும்னு தோணுச்சே எனக்கு. எப்படி ஐடியா? சின்ன பொண்ணு சூப்பர், அசத்திட்ட. சரி வா, கரும்பு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்தாங்கம்மா ஒரு கட்டு கரும்பு. இதே மாதிரி இன்னும் 3 கட்டு இருக்கு, அதையும் எடுத்து போயிடுங்க. என் மேல கேஸு எதுவும் போட்டுறாதீங்கம்மா.
ஓ மை காட், லஞ்சம் கொடுத்து என்னோட கடமையை தடுக்க முயற்சிக்கிறீங்க. அதனால மறுபடியும் இன்னொரு சட்டம் போட்டு உங்களை தூக்கல, நான் 2 தூக்கு வாங்கி தரேன் உங்களுக்கு. தூக்கே ஒரு தூக்கு தான், அது என்ன 2 தூக்கு? சக்கா கம்முன்னு இருக்கா, ஜோக் அடிக்காதுக்கா. மேடம், அவர் ஒன்றும் கரும்பு தோட்டத்துல நல்ல உரம் தான் போடுறாரு, கள்ள உரம் போடவே இல்லை மேடம். அவங்க மேல போட்டு இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் பண்றீங்க மேடம். நம்மளுக்கு பொங்கலுக்கு கரும்பு எல்லாம் கிடைச்சிச்சு மேடம், ஜாலிதான் இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், எனக்கு கரும்பு வேணும் மேடம், கேஸை வாபஸ் பண்ணுங்க மேடம். கான்ஸ்டபிள் சந்திரா, என்ன நீங்க கடமையை தவறுறீங்க? நீங்க ஒரு விஜயசாந்தி ஐபிஎஸ் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு கண்ணியமா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா நீங்களும் கடமை தவறிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் மேடம், எனக்காக மேடம், கரும்பு மேடம். சரி, உங்களுக்காக இந்த கேஸை வாபஸ் பண்ணிக்கிறேன். நன்றிங்க மேடம். அப்பாடி, ஒரு வழியா கரும்பை வாங்கிட்டோம். சீக்கிரம் எஸ்கேப் ஆகுங்க. ஏக்கா எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, உங்க புருஷனும் பசங்களும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. என்ன பாப்பா சொல்ற? இவங்க நம்புறா? அட உங்களுக்கு தெரியாதா, நம்ம வடக்குப்பட்டி ராமசாமியோட மருமக, அந்த ப்ளூ கலர் சாரி. அடியே, எல்லாம் என்னை ஏமாத்திட்டீங்களா? இருங்கடி, உங்களை கட்டி போடுறேன். ஐயோ, எல்லாரும் எஸ்கேப் பண்ணுங்க. அவங்க உங்க தெருவு தானே பாப்பா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? அவங்க வந்து உன்னை இட்டிட்டு போட்டோம், அது வரையும் உன்னை மரத்துல கட்டி வைக்கிறேன். ஐயோ, தன்வினை தன்னை சுடுன்ற பழமொழிக்கு ஏத்ததுதான் போல இது.